இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனோ 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 டேய் 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 இங்க பாருடா. எங்களை காப்பாத்துடா. டேய் மனோ, எப்படியாவது வந்து எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போடா. எனக்காக தானே நீ வீட்டை விட்டு வெளியில வந்து இப்ப அகோர அதிபதி ஆயிருக்க. ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் உயிர் போற நிலைமையில இருக்கோம்டா. எப்படியாவது எங்களை காப்பாத்துடா. ஆமா மனோ, நீ மட்டும் அந்த சித்தார்த் எங்க இருக்கான்னு சொல்லிட்டா பொம்மி எங்களை விட்டுருவா மனோ. ப்ளீஸ் மனோ, சொல்லிடு மனோ. அக்காவையும் என்னையும் எப்படியாவது காப்பாத்து மனோ. ஆமாண்டா, எப்படியாவது எங்க 2 பேரையும் காப்பாத்திடுறா. நீங்க எப்படி இவங்க கிட்ட மாட்டீங்க? ஐயோ, அந்த கமண்டல இருக்கான்ல, அவன் காளி கோயில்ல நம்பூதிரி வேஷத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தான். அப்போ ராணி வேட்டைய முடிச்சிட்டு வருவா, அவளை என் கையால கொல்ல போறேன், நீங்க 2 பேரும் ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்கன்னு சொன்னான். அவனை நம்பி ஓரமா போய் நின்னோம். நாங்களும் ராணி சாகிறத பாக்குற ஆசையில மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்தோம். தம்பி, ஐயோ, இது இங்க வந்திருக்கு. ஐயோ, என்னக்கா? பொம்மிக்கா? ஐயோ, அப்போதான் இவங்க கிட்ட வசமா சிக்கிக்கிட்டோண்டா மனோ. ஏய் பொம்மி, அவங்கள விட்டுடு. ஓ சித்தார்த் இருக்கிற இடம் எனக்கு தெரியாதுடி. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? இது பாரு, உனக்கு கண்டிப்பா தெரியும். வேம்பு சார் இருக்கிற இடத்தை உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? சித்தார்த் இருக்கிற இடத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்குள்ள இருந்த இந்த யட்சினிய கொல்லணும். நான் இவளை சாகடிச்சா மட்டும்தான் ஓ சித்தார்த் எங்க இருக்கான்னு என்னால காட்ட முடியும். இப்படி ஏதாவது நடக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் போல. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். அதனாலதான் நான் ஏற்கனவே யட்சினி கிட்ட பறஞ்சது. அந்த அகோர அதிபதியாலதான் உனக்கு மரணம் சம்பவிக்கணும். நான் சொன்ன வாக்கு பழிச்சிடுச்சு. விதியை யாராலையும் மாத்த முடியாது பொம்மி. என்னோட அகோர அதிபதி என்ன கொல்ல மாட்டாரு, எனக்கு அது தெரியும். அவர் என் கூட சேர்ந்தா மட்டும்தான் அவரால அகோர ராஜகுருவா ஆக முடியும். அகோர அதிபதியே, உனக்கு நேரம் இல்ல. எனக்கு இப்போ என் வேம்பு சார பார்க்கணும். யோசிக்காதடா. எங்களை விட உனக்கு இந்த யட்சினி தான் முக்கியமானவள ஆயிட்டாளா? யட்சினி, என்ன மன்னிச்சிரு யட்சினி.
அகோராதிபதி விட்டுருங்க. என்ன மன்னிச்சிரியா சின்னி, மன்னிச்சிரு. பொம்மி அக்கா, எனக்கு என்ன ஆச்சு? அம்மா, தாடிகாரனை எங்க வச்சிருக்கிறானா? ராணி, வேம்பு சார் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். ஐயோ, தாடிக்காரன்! ஐயோ, நயா இது! உன்னை இப்படியா நான் பார்க்கணும்? தாடிகாரா! ஐயோ, தாடிகாரா! என்னோட கற்ப கால வயிற பார்க்க முடியாதபடி அந்த சண்டால உன்னை இப்படி ஆக்கிட்டானே. வேம்பு சார், இது உங்களுக்கு எவ்வளவு நரக வேதனையா இருக்கும்னு எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்க வேம்பு சார். உங்களை இந்த நிலைமை வரைக்கும் விட்டுட்டேனே. ஐயோ, தாடிகாரா! ராணி, அழாத ராணி. இந்த மாதிரி நேரத்துல உனக்கு எவ்வளவு கஷ்டம். அதான் வேம்பு சார பாத்துட்டோமே.